ஆமென். ஜெபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிறோம். உடைய பெரிய கிருபையினால, மிகுந்த இரக்கத்தினால தேவரே, அந்த நாட்குரிய வார்த்தையை கொண்டு எங்களோடு நீங்கள் பேசுங்க. மறைமுறை வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாட்களுக்குரிய கிருபை கட்டடிவீராக நாமத்தை மையப்படுத்தும். ராஷ்வா மெஸ்ஸியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உட்காரும். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35 வாசிப்போம். அடுத்த வசனம். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நாம் ஏசாயால வாசித்தோம் ஒன்று குறையாதுன்னு சொல்லி. இப்போ குறைவில்லாமல் வாழ்வதற்கு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உள்ளத்தில் இருக்கும். நீங்கள் இருளில் அகப்படாபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கை நடவுங்கள். ஒளி, நம்முடைய தேவன் ஒளி. ஒளி வார்த்தை, சத்தம், சவுண்ட், வெளிச்சம். தேவன் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நமக்கு எப்படி இருக்காரு? ஒளியாய் சத்தமாக இருக்கிறார். ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த ஒளி நம்ம இடத்துல இருக்கிறப்ப, ஒளி நம்ம இடத்துல இருக்குது. எப்படி இருக்குது? எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறோமோ அதான் ஒளி. இப்போ உயிரோடு இருக்கிறப்ப நம்ம அதை உறுதியாக பற்றி பிடிச்சுக்கணும். பிறகு பார்க்கலாம் என்ன செய்ய முடியாது. எப்பொழுது வருவார்னு சொல்லி தெரியாது. அப்போ பிறகுன்னு என்ன செய்ய தள்ளி போடுறது. எப்படி இருக்கிறான்? இருளில் நடக்கிறான், தான் போய் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். ஒளியினிடத்தில் விசுவாசமா இருக்குன்னு மெசியா சொன்னாரு. ஒளி, அவரே மெய்யான ஒளி. அந்த ஒளியினிடத்தில் நம்ம யாரா இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். ஒளி நம்ம கிட்ட இருக்குது. இப்ப அந்த ஒளியிடத்தில் நாம் விசுவாசமா இருப்போம் என்று சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒளியிடத்தில் விசுவாசமா இருப்பதற்கு நம்ம சரியாக ஒளியை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏப்பா ஞானஸ்தானம் கொடுக்கிற? நீ கிறிஸ்துவும் அல்ல, நீ மெசியாவும் அல்ல, எலியாவும் அல்ல, திருக்கதரிசியானவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்? அல்லேலூயா. ஞானஸ்தானம் ஏன் கொடுக்கிற? இப்ப ஞானஸ்தானம் யாரு கொடுக்கணும், யாரு கொடுக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி. ஏன் ஞானஸ்தானம் கொடுக்க கேட்கிறாங்க. யோவான் அவர்களுக்கு பிரயுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாது இருக்கிற ஒரு நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் இதை விட்டு வெளியே போயிருங்க. எல்லாரும் வெளியே போயிருங்க. போயிட்டு மறுபடியும் ஜெபத்துக்கு வாங்க. இதை விட்டு போன ஒரு பாடு வேஷம் கலைஞ்சு போயிடும்.
இப்போ பாஸ்டர் இங்கே கிடையாது, நம்ம வந்துட்டோம், நம்ம எது பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் உங்களை ஒரு பார்த்து கொண்டு இருக்கிறார் எப்படிங்கிற சுயறிவு மூலம் வேணும். சபைக்கு போகிறப்ப தான் பாஸ்டர் பார்ப்பாரு. பாஸ்டருக்காக ஆராதனைக்கு வரணும், பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணணும், பாஸ்டர் வேதத்தை வாசிக்கணும். இப்படி நினைக்கிற யாருமே பரலோகம் போக முடியாது. உனக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆராதனைக்கு வா, ஜெபத்துக்கு வா, தேவனை பிரியப்படுத்து. எப்படி? அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அறியாதிருக்க ஒருவர் நடுவில் இருக்கிறார், நீங்க எங்க போனாலும் ஒருவர் கூட இருக்கிறார், அவருக்கு பயந்துரு. அல்லேலூயா. என் கண்ணை மறைச்சாரலாம், கொஞ்சம் தூரம் வரல எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரிய போகுது? ஆனா எலியா சொல்றாரு, பள்ளி அறையில பேசுறது எனக்கு தெரியும். எப்படி? பள்ளி அறையில பேசுறதும் எனக்கு தெரியும். அப்ப நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இது தேவனுக்கு சரியில்லை பெரியலன்னு சொல்லி, மிஞ்சி செயல்பட்டு சிக்கல்ல மாட்டி விட்டாய். தான் சொல்றாரு, நீங்க அறியாது இருக்க ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் மேன்மையுள்ளவர், அவருடைய செருப்பை தொடுவதற்கே நான் தகுதி கிடையாது. யோவான் சொல்ற காரியம், அவர் செருப்பை தொடுவதற்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. இவைகள் யோர்தானுக்கு அக்கறை உள்ள யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தியபுரம் நடந்தது. இவர் ஞானஸ்நானம் அனைவருக்கு கொடுக்கிறார். யாரு? யோவான். மறுநாளிலே யோவான் மெசியாவை தடத்தில் மறக்கண்டு பார்த்துட்டாரு. பார்த்து சொல்றாரு, இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. இங்க வர்றப்பெல்லாம் செம்மறியாடு, இதை விட்டு வெளியே போன ஒரு பாடு என்ன, அது காட்டு பன்றியா மாறக்கூடாது. இவர் யாரு? இந்த சாயலையும் ரூபத்தையும் தரித்து கொள்ள வேண்டும். இவர் யார்? உலகத்தையும் பாது சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த சாயலையும் ரூபத்தையும் நாம் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எந்த சாயல், எந்த ரூபம்? மெசியாவின் சாயல், மெசியாவின் ரூபத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், முன்னிருந்தபடியால் என்னிலும் நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான். அல்லேலூயா. யார் இவர்? மேன்மையுள்ளவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரிலும் மேன்மையுள்ளவர் நம்ம மடியில் இருக்கிறார். ஆனா நமக்கோ இருக்கிற பிரச்சனை, ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு ஐயோ ஆட்டுதே ஆட்டுதேன்னு சொல்லி. எப்படி? நேற்று ஒருத்தவங்கிட்ட போன்ல பேசினாங்க, ஏமாத்தினாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, இல்லை சரி போய் தொலைது போ, நீ காசை தான் ஏமாத்தலாம். நேற்று இந்த நாள் அவங்க அம்மா ஒரு காளை வெட்டணுன்னு ஒரு டாக்டர் காளை வெட்டிட்டாராம், இன்னொரு காளை வெட்டணுங்கிறாராம். சொன்னாங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க, டாக்டர் சொல்ல கேளுங்க அப்படின்னு. டாக்டர்கிட்ட வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் டாக்டர் சொல்ல கேளுங்கம்மா, நல்லா இருக்கிறப்ப சொல்கிறத கேட்கணும், நல்லா இருக்கிறப்ப சொல்கிறத கேட்டால் நல்லது. இதெல்லாம் என்னது, அங்கே போனால் 5.5 வருஷம் படிச்சு டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதான், அதுக்கு நம்ம மத்திய என்ன செய்யணும், ஒன்றும் சொல்ல முடியாது. செத்து போனால் போகணும், இது போனால் என்ன செய்யணும், போகணும். இந்த பக்கம் பண்ருட்டி பக்கம் செத்து போனால் போகணும். அப்போ நம்ம கவனிக்கணும். நானும் இவரை அறியாதிருந்தேன், இது அறவேற்காடுக்கு தெரியணும். யாருக்கு வெளிப்படுறார் தேவன்? இஸ்ரவேலுக்கு வெளிப்படுறாரு. வேற உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்கும் அவர் வெளிப்படவில்லை. யாருக்கு வெளிப்படுறாரு? இஸ்ரவேலுக்கு வெளிப்படுறாரு. இதுதான் புரிய வேண்டிய காரியம். புரியறவங்களுக்கு சரியா புரியணும், இல்லைன்னா அங்க போக முடியாது. எங்க? அங்க போக முடியாது. இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக
நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். பின்னும் யோவான் சாட்சியாய் சொன்னது, இவர் தான் பரிசுத்த ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இப்ப அறியாதவருக்கு ஒரு நம்மளில் இருந்தார்னா, இப்ப பிரச்சனை யாரு? ஒரு மெசியா சொன்னாரு, ஒரு மனிதனுக்கு சத்துரு அவன் வீட்டாரு என்னாரு, ஒரு மனுஷனுக்கு சத்துரு ஓலாத அவங்க சரீரம் தான். கண்களின் நிச்சய ஜீவனத்தின் பெருமை இவை யாவும் என் பிதாவினால் உண்டானது அல்ல. அவர் தான். யார் சரியாகணும்? வசனங்கிற கத்தி எடுத்து வெட்டணும். என்ன பண்ணணும்? வசனங்கிற கத்தி எடுத்து நம்ம சேர்த்து என்ன பண்ணணும்? வெட்டணும், குத்தணும். எனக்கு தெரியும் ஒரு மிலிட்ரி அதிகாரி சரியா ஜெபம் பண்ண முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, தேவனை உறுதியா பின்பற்றணும்னு சொல்லிட்டு வேதத்தை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வீட்டில் முட்டி போட்டவர் படியில் முட்டி போட்டே ஏறுவார் மேலே, அங்கேருந்து முட்டி போட்டே இறங்குவார். வேதத்தை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாராம், அதில் உருண்டு வருவாராம், படியில் கீழே உருவாராம். என்ன அது? சில பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியலன்னு சொல்லுவார். தம்பி, உங்களுக்கு நல்ல ஒரு வயது கொண்ட மனுஷன், உங்களுக்கு எல்லா தம்பி நான் சொல்றதை கேளுங்க. இந்த உலகம் சொல்லுவாரு, காலில் அசிங்கம்னா தலையில் அசிங்கம்னு சொல்லிடுவாங்க. எப்படியா? காலில் லேசா குழந்தையோட அசிங்கம் பட்டுச்சுன்னா அது தலையில் பட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிறிஸ்தவங்க, நம்ம வெள்ளை சட்டைக்காரன், நம்மளை எவ்வளோ குற்றப்படுத்தக்கூடாது. ஆனால் தம்பி ஜாக்கிரதையா இருங்க அப்படிம்பாரு. அவர் பரச தம்பி ஜாக்கிரதையா இருக்கம்பாரு. இப்போ அவர் இல்லை, மருமிக்கு போயிட்டார். நம்ம கவனிக்கணும், இவர் யாரு? ஞானஸ்தானம் கொடுக்க வருகிறார், ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, எங்க இருக்காரு? நமது நடுவில இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப மெசியா ஞானஸ்தானம் கொடுத்தாரா இல்லையா? மெசியா யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். மெசியா ஞானஸ்நானம் கொடுத்தாரா இல்லையா? அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார். யோவானு ஞானஸ்நானம் கொடுத்தார். பரிசுத்த பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தார். பேதுருவும் ஞானஸ்நானம் கொடுத்தார். இவர்களுக்கெல்லாம் உன் நாமம் தெரியும். என்ன தெரியும்? நாமம் தெரியும். அந்த யாசமிஷ நாமத்துல ஞானஸ்நானம் இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. இதுல ஞானஸ்தானமே பெற்றுக்கொள்ளாத ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அவர் தான் யோவான் ஸ்நானம். அவர் இதுக்காகவே வந்தார். அல்லேலூயா. அவருடைய ஊழியம் அது. நம்மளை எதுக்காக வச்சிருக்காரு? நம்ம எதுக்காக பூமிக்கு வந்திருக்கிறோம்? அதை பற்றி ஒரு உணர்வு இருக்கணும். இந்த பூமியில அவர் சாட்சியா இருக்கணும், அவரை பின்பற்றணும். வெளிப்படுத்துதல் விசேஷம், வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவ முதற் பிறந்தவரும் அதிபதியுமாகிய யாசமேசியாவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. இவர்தான் உண்மையுள்ள சாட்சி. இவர் உண்மையுள்ள சாட்சி. இப்போ வாசிப்போம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு மேசியாவும் சீசரும் வந்தார்கள். அங்கே அவர் அவரோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். அல்லேலூயா. இதை தெளிவாக நீ தெரிந்து கொள்ளணும், உளரக்கூடாது.
என்ன பண்ணக்கூடாது? நிறைய அறவே காடுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மெஸ்ஸியா என்ன பண்ணாரு? அங்க 1ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்தானம் எடுத்தார். ஒரு 3ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. எல்லாரும் கொடுக்குறாங்க ஞானஸ்தானம். தொடர்ந்து வாசிப்ப 23ஆம் வசனம். தண்ணீர் மிகுதியானபடினாலே யோவானும் எங்க ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். அல்லேலூயா. மெசியாவும் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு, யோவானும் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. தொடர்ந்து வாசிப்போம். ஏன்னா ஜனங்கள்லாம் வந்து ஞானஸ்தானம் பெறாங்க. யோவானும் சிறைச்சாலைக்கு போகவில்லை. இந்த சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம், இன்னைக்கு வாக்குவாதம் பண்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க? வாக்குவாதம் பண்ணி உங்களை சபையை விட்டு போயிடுவான். வாக்குவாதம் வேதம் சொல்லுது, விவாதம் எழும்பும் விட்டு விடு. என்னது? ஒரு பிரச்சனை போகக்கூடாது. தமிழ்ல சொல்லுவாங்க, நம்ம ஏன் ஆத்துக்கு போகணும், செருப்பு கழட்டணும். இந்த ஆத்து வழியா போனா செருப்பு கழட்டி தான் நடக்கணும். அப்ப அந்த ஆத்துக்கு போகாதே. என்ன பண்ண? ஆத்தை தாண்ட முடியுமா? தாண்டு. ஒரு குறிப்பிட்ட ஏரியா இதே நம்ம தமிழ்நாட்டில் உண்டு, சில பகுதியெலாம் உண்டு. நான் உழுதி போகிறப்ப இந்த வழியாக போனேன்னா அந்த பகுதிக்கு நான் போயிடலாம். இங்கே இடையில உள்ள வீடுகளை பார்த்துட்டு நான் போனோம்னா இங்கிட்டு போனாலும் 10 கிலோமீட்டரு, அங்கிட்டு போனாலும் 10 கிலோமீட்டரு சுற்றி போகணும். அப்போ யோசிப்பேன், அங்கே போய் ஆகணும், சுற்றி போகணும், ரொம்ப குறுக்கு பாதை, என்ன பண்ணுறது? இப்போ யாருக்கு வாங்கப்பட்டாச்சு? கழுதைக்கு வாங்கப்பட்டாச்சு. அது உதைக்க தான் செய்யும், வேறு வழி கிடையாது. என்ன பண்ணணும்? இங்கேயும் போகணும், குறுக்க என்ன செய்ய முடியாது, குறுக்க போகவே முடியாது. ஒரு பெரிய காட்டாக இருக்கும், அந்த சைடு தான் பெரிய காட்டாக இருக்கும், பாலம் கிடையாது. பக்கமாக போனால் என்ன, ஒரு காட்டான பக்கம். அப்போ என்ன பண்ணோம்? நம்ம சுற்றி தான் போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. இப்படி உள்ளதான ஒரு இக்கட்டான சூழம் என்ன செய்யறது? தொடர்ந்து வாசிப்போம். இப்போ மெசியா ஞானஸ்தானம் வந்து என்ன செய்யறாங்க? நீ சாட்சி கொடுத்தீர், நீரும் ஞானஸ்தானம் கொடுக்குறீர், அவரும் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, எல்லாரும் அவர்கிட்ட போகிறாங்களே. எப்படி திண்டு முடியாது? பிளான் பண்ணுறான். அவரும் ஞானஸ்தானம் கொடு, நீரும் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, எல்லாரும் அவர்கிட்ட போகிறாங்க. எப்படி எப்படி என்றார்கள். யோவான் பிரயுத்தரமாக, அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். புரியுதா? இப்ப பரலோகத்திலிருந்து ஒருவர் நமக்கு கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே வாசித்தோம், நமது நடுவிலே மெசியா இருக்கு, எங்க போனாலும் இருக்கிறான். அதான் உலகத்தான் சொன்னா, கடவுள் தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பாரு. அவங்க படிக்காதவங்க, படிக்காத ஞானிகள் சொல்லுவாங்க, கடவுள் எங்க இருக்காரா? எப்பா கடவுள் இருக்காரு. யாருமே இருக்க மாட்டாங்க, 2 பேர் கடவுள் இருக்காருமா. அவங்க படிக்கிறவங்க என்ன இருந்துச்சு, அந்த அளவு பொது அறிவு சடநாலேஜ் அவங்களுக்கு இருந்துச்சு. யாருமே கடவுள் இருக்காரு. எனக்கு ஒருத்தரை தெரியும், வயசானவர், இப்போ இருக்காரா இல்லையான்னு சொல்லி தெரியல. சுமார் ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தஞ்சாவூரில் வேறு 35 ரூபாய்க்கு டவுனில் சொல்லியாச்சு. அவர் என்ன பண்ணார்? ஒரு சர்ச்சை கொடுக்குறா, வாக்கு கொடுத்துட்டாரு. அவங்க இடத்து பதில் இருக்குது, 30 ரூபாய்க்கு நான் தர்றேன் அப்படின்ட்டார். இதுக்கு இடையில என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க. சில வருடங்கள் கடந்து போயிடுச்சு. இப்போ என்னாச்சு? விலைவாசி ஏறி போச்சு. இவர் என்ன செஞ்சுட்டாரு? கொஞ்ச ரூபாய் தாரன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா பத்திரத்தை எழுதி கொடுக்குறாரு. அப்போல்லாம் 10 ரூபா பத்திரம் வந்து 1 ரூபா பத்திரம், 2 ரூபா பத்திரம், 5 ரூபா பத்திரம், 10 ரூபா பத்திரம் தான் ஃபேமஸ். எழுதி கொடுத்துட்டாரு. சரி விட்டாச்சு.
இவங்க என்ன பண்ணாங்க, இவர் வீட்டை விட்டுட்டு இந்த பக்கம் உள்ள இடத்தெல்லாம் வாங்கியாச்சு, இதெல்லாம் வாங்கியாச்சு, இவர் வீடு மட்டும் இருக்குது. இவர்கிட்ட 30,000 ரூபாய் அட்வான்ஸ் போட்டேன்னு சொல்லி என்ன பண்ண, இந்த இடத்தெல்லாம் இருக்குது. அவர் திரும்ப வந்தார். நாய் வந்துட்டு 2-3 வருஷம் வர்றாரு. வந்துட்டு இது மாதிரி உங்கள்கிட்ட எக்ரிமெண்ட் போட்டானே, இடத்த நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க அப்படிங்கிறாரு. எப்போ போட்டீங்க? 3-4 வருஷம் ஆகுது. கொஞ்சம் நாளைக்கு போட்டு இப்போ ரேட் ஏறி போச்சு இல்லை. நம்ம சொன்னார், அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் என்ன ரேட்டுக்கு உங்களுக்கு எக்ரிமெண்ட் போட்டணும் அதே ரேட்டு எழுதி தர்றேன், பணத்தை கொடுங்க. ஒரு உலக மனுஷன் என்ன செய்யறது கிடையாது, ஆணையிட்டதுல தவறுறது கிடையாது. அல்லேலூயா. அவங்கள்ட்ட பசங்களாம் வந்து எதுக்குறாங்க, இப்படி இல்லைப்பா, எக்ரிமெண்ட் போட்டேன், போட்டு அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன், 20,000 பணம் வாங்கிட்டேன். அந்த பணத்தை 2 பேர் என்ன செய்யல, நான் திரும்ப கொடுக்கல. ஆகையினால என்ன உண்டு, நான் அன்னைக்கு சொன்னது தான், மீதி பணத்தை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க, முடிஞ்சிச்சு. இவர் என்ன சொல்றாரு, யோவானை பாருங்க, நான் கிறிஸ்துவல்ல உண்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதுக்கு நீங்களே சாட்சி. அந்த அனுப்பப்பட்ட வேலையை நம்ம செய்கிறோமா அன்னைக்கு? இதுதான் நான் சொல்ல வந்தேன். நம்மளோட வேலை என்ன? நம்ம பூமியில் எதுக்கு அனுப்பியிருக்காரு? அதை விட்டுப்புட்டு இல்லாத வேலையெல்லாம் செய்ய, அனுப்பப்பட்ட வேலை நமக்கு எதுக்கு அனுப்பப்பட்டதை மட்டும் செய்யணும். இந்த அனுப்பப்பட்ட வேலையை செய்கிறவன் தான் மணவாளனும் மணவாட்டி உடையவளாக, மற்றவங்களும் கிடையாது. பின்வசனம் வாசிப்போம். 29. மணவாட்டியை உடையவனே மணவாளன். இந்த சந்தோஷம் இப்போது சம்பூரமாயிற்று. அவர் பெருகவும் நான் இதை பண்ணி சொல்லணும், அவர் பெருகவும் நான் சிறுவோம், அவர் பெருகவும் ஜோம் பண்ற பாரு, அவர் பெருகவும் நான் சிறுகமோ. எங்க வாயிலான வருது, சிந்தையில் இல்லையே. வாயிலான வருது, சிந்தையில் இல்லையே. மணவாட்டியை உடையவனே மணவாளன். உள்ளபடி பார்க்கணும். மணவாட்டியை உடையவனே மணவாளன். ஆதியாமத்துக்கு போகணும். ஆதியாமத்துக்கு போனா சில உண்மைகள் தெரியும். எடுத்த மூத்த என்ன பண்ணக்கூடாது, பேச முடியாது. சத்தியதர்மம் அறிஞ்சு கொள்ளணும். அதற்கு நம்ம ஆதியாமத்துக்கு போகணும். இந்தியில் சொல்ல போனால் உற்பத்திக்கார புஸ்தகம், நம்ம அதை கவனிக்கணும். இங்கிலீஷில் ஜெனிசிஸ் சாப்டர் 1 27ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1:27. தேவன் தமது செயலாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அவனை தேவ செயலாகவே சிருஷ்டிக்கிறார். என்ன செய்யறாரு? ஆணும் பெண்ணுமா சிருஷ்டிக்கிறார். இப்ப சிருஷ்டிச்சுட்டு கூட யார் இருக்கிறா? ஏமா சிருஷ்டித்து தூக்கி போட்டாரா? சிலர் பிள்ளையை பற்றி என்ன பண்ணுவாங்க, தூக்கி சாக்கடையில் போட்டுருவாங்க. சிலர் கள்ளிப்பால் கொடுத்துருவாங்க. சிலர் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, குப்பத்தூரில் போட்டுருவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, குப்பத்தூரில் போட்டுருவாங்க. இப்படியெல்லாம் நம்முடைய தேவன் செய்யல. என்ன பண்ணாரு? தேவன் தம்முடைய சகல மனுஷனை சிருஷ்டித்தா. அவனை தேவ செயல சிருஷ்டித்தான். அவனை ஆணு சிருஷ்டிச்சுட்டு கூடவே இருக்கிறாரு. இப்போ தேவன் சிருஷ்டித்தாரு, விட்டுட்டாரு, இப்போ கூடவே இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கூட இருந்து அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்றோம், தவறா பயன்படுத்துறோம். அல்லேலூயா. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கூட இருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்தாச்சு, அதிகாரத்தை தவறா பயன்படுத்துதல். அதிகாரத்தை என்ன செய்யறது, தவறா பயன்படுத்துதல். ஒருத்தனுக்கு காசு இல்லைன்னா
ஒருத்தர் காசு இல்லை, செலவு காசு இல்லைன்னா என்னது, யாருக்கிட்ட போனால் காசு கிடைக்கும் இப்படி என்ன பண்ணுவாங்க, அந்த காசுக்கு பல உபாயங்களை செஞ்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவை காசுக்கு 1000 காரியங்களை பேசி என்ன பண்ணுவாங்க, காசை கறப்பாங்க. இப்படி பல காரியங்கள் உண்டு, நம்ம அதை கவனிக்கணும். இங்கே வேலை என்ன சொல்லுது, 28ஆம் வசனத்தில் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி முழு அதிகாரத்தை கொடுத்த ஒருபாடு இவங்க இருதயம் என்ன பண்ணுது, சரியான பாதையில போகாதபடி ஆண்டு கொள்ளும்படி அதிகாரம் கொடுத்த ஒருபாடு இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த அதிகாரத்தை உள்ளபடி பயன்படுத்தாம என்ன செய்யறாங்கன்னா, வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமாக உபயோகமாக்கி கொண்டு சபிக்கப்பட்டவன். இந்த சப்பதி மேல் நம்பிக்கை வச்சு ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விலகி மீறி விட்டார்கள், ஆகினால் சாபம் பிரவேசித்தது. இன்றைக்கும் மீதுகிற எல்லாரும் வாழ்க்கையிலும் சாபம் பிரவேசிச்சிடும், அவ்வளோதான். இப்போ 9ஆம் வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கெடுதலுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கூடவே இருக்கார், மணவாளனை உடையவனே மணவாட்டி, மணவாளன் யாஸ்வா மெசியா வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானாம். மணவாளன் யாஸ்வா மெசியா வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானாம். இப்போ யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின்படி மணவாட்டியை உடையவனே, தேவனை தனக்குள் கொண்டிருக்கிறவனே மணவாளன் கூட இருக்கிறார். பாட்டு பாடுவாங்க, யாஸ்வா கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வாயில பாடுறது வாழ்க்கையில இருக்காது. என்ன பண்றது, வாயில பாடல், வாழ்க்கையில அவருக்கு எதிரான செயல்களை செய்தல். எப்படி கூட இருப்பா? மெசியா சொன்னாரு, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமான செய்யறபடினாலே அவரோட தனியே இருக்க விடவில்லை, நானும் பிதா ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு. இந்த உண்மை அனைவருக்கு புரியது கிடையாது, தெரிவது கிடையாது. இப்போ யோவான் சாட்சி கொடுக்கிறாரு, நான் கிறிஸ்துவும் அல்ல மெசியாவும் அல்ல, முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று சொன்னதற்கு நீங்களே சாட்சி, உண்மையுள்ள சாட்சி. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனோ அருகே நின்று சொல்லை கேட்கிறவனாய். இப்ப மணவாளன் மணவாட்டி இந்த அருகில் நின்று எத்தனை சொல்ல கேட்கிறது? நிறைய பேர் வேதத்தை நாங்கள் உள்ளபடி நேசிக்கிறோம், உள்ளபடி படிக்கிறோம், உள்ளபடி எத்தனை சொல்ல கேட்டே இருப்பீங்க. நீ எப்ப நீ தோழனாவே இருக்க போறியா? தோழனா இருந்தா நீ சிநேகிதன், தோழன் வந்து சிநேகிதன். மணவாளன் மணவாட்டி அழைச்சி போன ஒரு பாடு நீ உன் வீட்டுக்கு திரும்பணும். நன்றாக கவனியுங்கள், மணவாளன் வந்து மணவாட்டி அழைச்சி போனதுக்கு அப்புறம் நீ உன் வீட்டுக்கு தான் இருக்கணும். அப்ப உன் வீடு எங்க இருக்கும்? வெளிப்படுத்துதல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்றது? இந்த 7ஆம் முத்திரை உடைத்த போது பலவும் 1/2 மணி நேரம்னா தேவன் மணவாளன் மனு சந்திக்க பூமிக்கு இறங்கி வராரு. இப்போ மணவாட்டி போன ஒரு பாடு
மணவாட்டி மணவாளன் தோழனோட நிலைமை என்ன ஆகும்? தோழர் சும்மா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் மணவாட்டி ட்ரெஸ் அவங்களுக்கு கிடையாது. அவங்க ட்ரெஸ் போட்டுருவாங்க, ஆனால் என்ன கிடையாது, ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது, கல்யாண வஸ்திரம் போட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. மணவாட்டிக்குரிய ட்ரெஸ் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க நிலைமை அப்போ எப்படி இருக்கும்? இப்போ நிறைய பேர் கல்யாண மாப்பிள்ளை தோழியாக பொண்ணுக்கு தோழியாக போவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே நிற்கிறவரோட எல்லாரும் போட்டா பிடிச்சி எல்லாம் போட்டோ நிற்பாங்க, எல்லாரும் பேசுவாங்க, எல்லாமே சரிதான். கடைசியில் சாப்பிட்றப்ப தோழனுக்கா மனம் ஊட்டி விடுவாங்க, அவங்க தான் ஊட்டிக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வேறு எதுவும் உட்கார வேண்டியதான். இவங்க வீட்டு போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, அப்போ மனுஷன் நிலைமை எப்படி தான் இருக்குமா? வேதம் சொல்லுது, வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி எதிர்ப்பாக இருக்கிறபடினால் உன்னை வாயென்று வாந்தி பண்ணி போடுவேன், நிர்வாக்கியம் உள்ளவனும். அல்லேலூயா. இதுவரை சந்தோஷம், சபைக்கு போனோம், ஜெபம் பண்ணணும், ஆராய்ச்சோம். எப்படி ஆராய்ப்போம், எப்படி வேதத்தை வாசி, எப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல்ல, நீ பிரவேசிக்காமல் போன அப்படின்னால உன்னுடைய ஜீவியம் நிர்வாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும். இவ்வளோ ஜெபத்துக்கு போய் ஐயோ வரப்பணம் போகலையே, ஒரு பரிதவிக்கப்படா சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. தரித்திரனும், இப்போ நீ தரித்திரன் ஆயாச்சு. இப்போ போகணும்னா தரித்திரம் தான். 3 வருஷம் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாக இருக்கிறதை அறியாமல் இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பூமியில. இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிலைமையை பொறுத்து தான் பார்க்கணும். தொடர்ந்து வாசிப்போம். வெண் வஸ்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள், நீ பார்வையிடும்படி கண்களுக்கு கழகி ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆலோசனையாஸ்வா, வளமுள்ள தேவன், நித்திய பிதா, சமான பிரபு. இப்ப அருகில் அனுப்போம், மணவாட்டியா மாறணும். மணவாளனுக்கு அருகில போய் நின்று பாய் சொல்லிட்டு இருக்க கூடாது. யாரா மாறணும்? மணவாட்டியா மாறணும். கவனம். எப்படி நிர்பாக்கியம் பதவிக்கப்பட்டதானே, தரித்திரம், குருடன், நிர்வாணம் மீது அறியாமல், ஆவிக்குரிய வஸ்திரமே கிடையாது. என்ன கிடையாது? ஆவிக்குரிய வஸ்திரமே கிடையாது. ஒரு பரிதபிக்கப்பட்டதான ஒரு நிலை, ஒரு தரித்திரமான சூழ்நிலை. நான் தரித்திரம் இல்லை பாஸ்டர், பணம் நிறையா வச்சிருக்கிறேன், இந்த பணம் அங்கே செல்லாது, இந்த பணம் அங்கே செல்லாது. எப்படி? நான் ஐஸ்வர்யனா இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்? கருவிய சம்பளனா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு குறையுமே கிடையாது. அப்படி நிறைய சொல்லுவாங்க. எனக்கு என்ன, எது? எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. அப்ப நான் நீ ஐஸ்வர்யப்படிக்கு பொண்ணையும் நிர்வாணமாகி அவளுக்கும் ஒன்றாபடிக்கு உடுத்திக் கொள்வதற்கு வேண் வஸ்திரங்களை என்ன செய்யறேன்? என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும். அல்லேலூயா. பார்வையடையணும்.
கண்கள் திறக்கப்படும் சொல்லி சர்ப்பம் சொன்ன விற்பாடு கட்டளை மீறி கனியை புஷித்தியே, உன் கண் குருடா போச்சு. என்ன ஆச்சு? உன் கண் என்னாச்சு? குருடா போய்விட்டது. இப்ப என்னாச்சு? கண்ணு குருடா போச்சு. வேதவசனம் சொல்லுது, சரியா நம்ம கவனிக்கணும். கண்ணு குருடா போச்சு, கண்ணு குருடா போச்சு. கண்ணு குருடா போக காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைய மீறி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்லுது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். தன் தவற உள்ளபடி சொல்றாங்க. சர்ப்பம் என்னை வஞ்சித்திருக்க, நான் புசித்தேன். சர்ப்பத்தை பத்தி அதுக்கு முன்னாடி தேவனை கொண்டு வரவே இல்லையே. சர்ப்பம் எப்படி வரும்? அதை விட்டு எப்படி சொல்லும்? உன்னை சாப்பிட சொல்லும், அது பறித்து கொடுக்கும். நீ சாப்பிட்றாத, நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு ஏன் சொல்லலை? நேரே அவங்க சொல்லிக்க. அப்ப ஏன் சொல்லலை? உனக்கு 6வது அறிவு கொடுத்துருக்காருல, அறவேக்காடு உனக்கு 6வது அறிவு கொடுத்துருக்காருல. ஒரு இலையை போட்டு, நான் ஒரு பெரிய இலையை போட்டு ஒரு பக்கம் சோத்தை வச்சு ஒரு பக்கம் குழந்தையோட சாப்பாட்டை ஏதாவது மனத்தை வச்சா சாப்பிடுவியா? நீங்கள் என்னை அவமானப்படுத்திட்டீங்க, இதெல்லாம் வைக்கலாமா? அதில் சளி சாப்பிடுவீங்களா? என்னை நீங்கள் அவமானப்படுத்தி சொல்லுவீங்களா இல்லையா? சர்ப்பம் வந்து வஞ்சிச்சு பிடிச்சோம். எப்படி? கட்டளையை விட்டு யார் ஒருவர் மீறுறாங்களோ, கொடுக்கப்பட்ட கட்டளை விட்டு என்னாச்சு? மீறிட்டு சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். சோழி முடிஞ்சு போச்சு. அப்ப ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டது உண்மை. ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டது உண்மை. வஞ்சிக்கப்பட காரணம் யார்? வஞ்சிக்கப்பட காரணம் யார்? வஞ்சிக்கப்பட காரணம் யார்? அவங்களுடைய என்னது? அறிவு, சுய இச்சை. ஒரு தடவை உட்கார சொன்னா உட்கார்றது கிடையாது. என்னது? வாசிப்போம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இங்க பவுல் சொல்றாரு, புரோஜனமான ஒன்றையும் ஒழித்து வைக்காமல், எல்லாவற்றையும் தேவன் ஒழிச்சு வைக்காமல் வெளிப்படையா வச்சுட்டாரு. எல்லா கனியும் சாப்பிடுப்பா, அந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை நீ புசியாதே அப்படின்ட்டாரு. இதுதான் இன்னைக்கு உள்ள உபதேசம். அந்த சீசர்கள் ஆதி திருச்சபையிலிருந்து பின்பற்றின அதே நேர்கோட்டில் பரிசுத்த பவுலும் பிரவேசித்து சொல்றாரு, நான் ஒன்றை என்ன செய்யல, ஒழிச்சு வைக்கல. ஆனால் 28ஆம் வசனம் வாசிப்போம். 20-22. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தம் சபையை மேய்ப்பதற்கு பசுத்தாவி உங்களை கண்களை வைத்த மந்தை முழுதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, பசுத்தாவி கண்களை வைத்த மந்தை முழுதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நாம் போன பின்பு, அதாவது என்னுடைய மறைவுக்கு பின்பு, கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே ஒரு கொடிதான ஓநாய்கள். எப்படிப்பட்ட ஓநாய்கள்? கொடிதான ஓநாய்கள் எப்படி வரும்?
உங்களுக்குள்ளே வரும். கவனிங்க, பவுல் நாட்களிலே, அதாவது கிபி 53 இருந்து கிபி 170 எபேசு சபையின் காலம். அங்கே பாருங்க, அன்னைக்கு சத்தியம் இங்கே பாருங்க, இதை கவனிங்க, அன்னைக்கு சத்தியம் எந்த அளவு பிரவேசித்திருக்குது நம்ம கவனிக்கணும். இது திருஸ்ரீ பிரணாம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுறப்ப ஒரு கையுறுப்பு போரில் வரைஞ்சான ஒரு காரியம், உண்மை நிகழ்ச்சி. ஒரு ரவுண்டு போட்டு அன்னைக்கு கொஞ்சம் தான் கருப்பாக இருக்கு, ஒட்டுமொத்த உலகமும் யாசா மிஷை அறிந்து கொண்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாம் கருப்பாயிருச்சு. இப்போ பாருங்க, உலக சபையில் கொஞ்சம் தான் பரிசுத்தம், முழுக்க இங்கே பார்க்கணும், கொஞ்சம் தான் பரிசுத்தம், என்னது பாக்கியெல்லாம் கருப்பு. நிறைய சும்மா வேதம் சும்மா கிடையாது, தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை உள்ளபடி அறிஞ்சா மட்டும்தான் பரலோகம், இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. மருச வேதமும் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஏதாவது பிரச்சனைனா மூல பைபிளில் போய் தான் பார்க்கணும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, இப்போ பவுலோட காலம் கிபி 53 170 வரலையும் எபேசு சபையுடைய காலம். அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, மெசியாவுடைய சுவிசேஷம் பூரணமாய் கொஞ்சம் குறைய என்னாச்சு, அந்த சீசன் நாட்களில் முழுக்க போயிருச்சு. அதான் மெசியா சொன்னார், நீங்கள் தான் எல்லா இடமும் சுற்றி தெரிய முடியாது அப்படின்ட்டாரு. அதான் கொஞ்சம் பகுதி என்னாச்சு, ஒரு இன்றைய காலகட்டத்தில் அந்த பகுதியை பார்த்தா அந்த உலகம் அந்த உருண்டைங்கிற இடத்துல கொஞ்சம் பகுதி மட்டும் கருப்பு இருக்குது. அதனால் நோக்கம் என்ன, ஒரு 5% மக்களுக்கு மாத்திரம் இந்த ரட்சிப்பு என்ன செய்யலை, ஒன்றும் ஏற்றுக்காமல் இருக்கணும் அல்லது மறுதளிச்சிருக்கணும். அவங்களுக்கு சொல்லப்படாமல் ஏதோ ஒரு காரணம் தான் அவங்களுக்கு மட்டும் என்ன செய்யலை, போய் சேரலை. மற்றவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. முதலாம் சபையில் அளவு ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, இப்போ கடைசி சபையில் எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஓகே, என்ன இதெல்லாம் கொடுத்து உங்களை படிக்க சொல்லலாம், நீ வேதத்தையே ஒழுங்காக படித்து சரியாக படிக்கிறது கிடையாது, குடும்பம் பண்ணுறது கிடையாது, சரியாக ஜோம் பண்ணுறது கிடையாது, தேவனுக்கு தெரியும், இதெல்லாம் படித்து இதுதான் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு பிள்ளைங்க போகிறதுக்கா நீ இங்கே இருக்குது, இது கீழே கும்பிட அவ்வளோ புத்தகம் அடுக்கி வச்சுருக்கிறேன். எதுக்கு, இப்போ தேவையானது என்ன, நமக்கு தேவையான என்ன, முக்கியமான மாத்திரம் என்ன செய்யுது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், அதே கேட்கறது கிடையாது. நன்றாக கவனியுங்கள். அவர் என்ன சொல்றாரு, நான் போன விற்பாடு தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களே சிலர் எழுப்பி. நடா கேட்டுங்க, இப்போ வேதாகமத்தை பற்றி சில காரியங்கள் சொல்லணும்னா புதுசாக ஒருத்தர் வச்சு சொல்ல முடியாது. அவருடைய பிசாசு அறிந்து இதில் உள்ளவங்களே இதுக்கு எதிராக பேசுகிற மாதிரி அன்றைக்கு வப்பான்னு சொல்லி பவுல் அறிந்து சொல்கிறாரு. உங்களே சிலர் எழும்பி சீசர பதங்களத்தை இழுத்துக் கொள்வாங்க, மாறுபானவர்கள் என்ன பண்ண போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அந்த நினைத்து விழித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப எப்படி உள்ள வந்தது, அதாவது கிறிஸ்துவத்துக்குள்ள தேவனுடைய மகத்துவத்துக்குள்ள மத சடங்காச்சாரங்கள் போதனைகள் மனுஷனுடைய கட்டளைகள் எப்போ வந்துச்சு, யாரு ரோமாபுரி இந்த கிறிஸ்துவத்தை கையில் எடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு வந்தாச்சு. சிலுவை போருக்கு பிற்பாடு கான்ஸ்டாண்டி ராஜா உடைய துணையோடு கிறிஸ்துவம் ரொம்ப சீக்கிரமாக வளருது. அவருடைய வளர்ச்சி எப்படி, சத்தியம் இல்லாமல் அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க. அது குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க எல்லாருமே சீர்திருத்தக்காரர்கள். அவங்க யாரு, அவங்க எல்லாம் சீர்திருத்தக்காரவங்க. உதாரணம் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் நேரத்தை வெளியில் போகணும்,
லேட்டாயிருச்சு, சாப்பாடு வீட்டில் சாப்பிட்ணும், வீட்டில் சாப்பாடு ரெடியாக லேட்டாக இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்க, போயிட்டு கடையில் போய் சாப்பிட்றாங்க. 2 இட்லி ஒரு பூரி சாப்பிட்றாங்க. பரவாயில்ல, வீட்டோட கடை நல்லா இருந்துச்சு, சரி கடையில் சாப்பிட்டு போங்க. நான் சாப்பாடு செய்யலாம், நீங்கள் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு தருங்க. எப்படி இது தவறா? இது தவறா? நம்ம ஞானத்தில் வீட்டில் சாப்பாடு இல்லை, கடையில் சாப்பிட்டேன், இது தவறு கிடையாது. நம்ம ஞானத்தில் என்ன கிடையாது, தவறு கிடையாது. இப்போ சிறுதர் என்ன செய்கிற வர்றாங்க, இன்னைக்கு நீ மெஸ்ஸியாவை பின்பற்று, கிறிஸ்துவை ஏற்றுக்கோ, உனக்கு என்ன தர்றேன், உன் செலவு தர்றேன், உன் நோயை குணமாக்குறேன், உன்னை அதை பண்ண இதை பண்ண சொல்லி என்ன செய்கிறாங்க, பல காரியங்கள் சொல்கிறாங்க. இன்று வரை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் மதம் மாறுறாங்க. அவங்க அந்த கிறிஸ்துவ அமைப்பில் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து அங்கே இல்லை. கிறிஸ்தவன் சொல்லி என்ன செய்யறாங்க, பேரளவில் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்து அங்கே இல்லை. பவுலை பற்றின ஒரு காரியம் நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 19-26ஆம் வசனத்தை வாசிப்போம். பவுல் என்பவன் சொல்லி எபேசுல மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும், ஆசியா கண்டம் முழுமைக்கும், கவனிக்க வேண்டிய பகுதி எங்கும் அநேக வசம் போதித்து வசப்படுத்தி கொண்டான் என நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். எப்படி முதல் சபையில் இந்த பவுல் ஆசியா கண்டம் முழுவதும் போதித்து ஜனங்களை வசப்படுத்திட்டாராம். இவர் வசப்படுத்தல, என்ன பண்ணாரு, ஜனங்களை தேவனுக்கு நேரா வச்சுட்டாரு. இப்ப அவங்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன? 27ஆம் வசனம் சொல்லுது, தொழில் அற்று போச்சு. அவங்களுக்கு பிரச்சனை என்ன, தொழில் அற்று போச்சு. இப்ப சிலருக்கு என்னன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, இல்லாத இடத்துல ஒரு பிரச்சனை கிளப்பாங்க. அது உங்களுடைய சுய அரசியல் என்னது. அப்ப ஆசியா முழுமைக்கும் நீங்கள் கண்டும் கேட்டு இருக்கிறீர்களே. எவ்வளவு தேவனுடைய சத்தியம் முதல் நூற்றாண்டுல போனது. அப்புறம் என்னாச்சு, பவுல் சொன்ன மாதிரி பவுலுடைய மறைவு விற்பாடு இந்த யாசோமை சேர்ந்ததான சத்தியம், உண்மையான இந்த மகத்துவம் அது மறைக்கப்பட்டது. அது குழி தோண்டி புதைக்கப்பட்டுருச்சு. அது முடிஞ்சிருச்சு. இவங்க ஏதோ ஒரு பேரில் ஜோம் பண்ணலாம், எப்படினாலும் ஜோம் பண்ண கேட்பாரு, இங்கேருந்து ஜோம் பண்ணலாம் அவருக்கு தெரியும், அவர் அங்கே போய் கால் வச்சிருக்காரு அப்படின்னு ஞானமானது வளர்ந்து எப்படி ஏவாள் தன் நடுவில் இருக்கிற இரட்சகர் விரோதமாய் காரியங்களை பேசி சொல்கிறாங்க, சப்பனை மஞ்சதுன்னு சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய வார்த்தைக்கு புறமான காரியங்களை இவங்க செய்கிறாங்க. செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்கிறாங்க, தேவனுடைய சத்தியத்தை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, ரொம்ப தூரம் விலகி போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி விலகி போறப்ப தேவன் தன்னை விட்டு என்ன செஞ்சாரு, விலகி போறத அவர்களுக்கு என்ன செய்யல, தெரியல. என்ன செய்யல, தெரியல. தேவன் தன்னோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நீங்க உங்களே கேட்கணும். கேட்டா உங்களுக்கு தெரியும் தேவன் கூட இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி.
ரோமரியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10 வாசிப்போம். நீதி உண்டா இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். இப்ப விசுவாசம் இருதயத்தில் இருக்கணும். விசுவாசம் செவுத்தில் எழுதக்கூடாது. விசுவாசமாயிரு. எங்க எழுதணும்? நீதி உண்டாக. நீதியின் தேவன் நம்மோடு கூட இருக்கணும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக அந்த விசுவாசத்தை வாயினால அறிக்கையிடணும். இப்ப அநேகரோட வாழ்க்கையில வாயினால அறிக்கையிடுவாங்க, நான் அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். ஆனா இருதயத்துக்குள்ள இருப்பு எல்லாமே மண்ணா இருக்கும். சமீபத்தில் ஒருத்தவங்க பேசினாங்க, என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நல்லதுதான். அவங்க எங்க இருக்கிறாங்க? மாமிசத்தில் இருக்கிறாங்க. செய்தி கூட கேட்கலாம், கேட்டு மனதில் மாட்டோம். அப்படிதான் இப்படி இருக்கிறாங்க. அவங்க மாமிசத்தில் இருக்கிறாங்க. என்ன பண்றது? எப்படி இருக்கலாம்? வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்ப நீ இருதயத்துல விசுவாசித்தவன் வாழ்க்கையில வெட்கப்படும் சொல்ல வராது. வாயில விசுவாசிச்சா நீ வெட்கப்பட்டு போவாய். முடிவு உங்க இடத்துல தான் இருக்குது. நான் பேசுறதுனால உனக்கு பெரிய ஆளு கிடையாது. நீ இருதயத்துல விசுவாசித்தால் நீ வெட்கப்பட மாட்டாய். இருதயத்துல ஏவாள் தேவனுடைய கட்டளைய மீறி சர்ப்பத்தோடு உணவு கொண்டபடினாலே அங்கு பிசாசோட வித்து சர்ப்பத்தோட வித்து காயின் வெளிப்பட்டு அவன் ஆபேலை கொன்றான். அல்லேலூயா. நீங்க உழவு தச்சு ஒப்பு கொடுத்து விசுவாசிச்சீங்கன்னா உங்க கையே உங்களுடைய செயல்பாடுகளே உங்களை கொள்ளும். உங்களை கொள்றது அடுத்தவங்க வர வேண்டிய இல்லை, நீங்களே தானா கெட்டு போவீங்க. யாரும் உங்களை கெடுக்க வேண்டிய கிடையாது. என்ன பண்ணும்? உங்க சரீரமே உங்களை கொள்ளும். அப்ப விசுவாசம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் ஆபிரகாம் விசுவாசம் வைத்து தன் மனைவியாய் சாரஇடத்துல தன்னுடைய ஏகோசுதனை நாம் பலி நரபலி செலுத்த போறது சொல்லாமல் இருதயத்தில் விசுவாசித்து மாவட்டையும் சொல்லாம பிள்ளையாட அழைச்சிட்டு போறாரு. அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். ரோமரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. கவனிக்கணும். அவன் தான் யூதன் தான் மேல இருப்பான், நான் புறஜாதி. சரியா தேவனை பின்பற்றினா ஒருவனும் புறஜாதி கிடையாது. அல்லேலூயா. பிறப்பால வேணா புறஜாதியா இருக்கலாம், ஆனா இருதயத்துல யூதனா இருந்து யாசுவை அறிக்கை செய்து அவரை பின்பற்று. ஆதலால் ஆகையினால இந்த யாசுவா பெயரை சொல்லி ஒருவன் தொழுது கொண்டால் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு, இல்லைன்னா கிடையாது. நிறைய பேர் தொழுது கொள்றாங்க, இயேசுங்கிற பேரை தொழுது கொள்றாங்க, கர்த்தர்ங்கிற பேரை தொழுது கொள்றாங்க, ஜீசஸ் தொழுது கொள்றாங்க, லார்டு காடு தொழுது கொள்றாங்க. பரலோகம் போக முடியாது. சத்தியம். ஒரு இடத்துல ஒன்று சொல்லிட்டு அவர் இன்னொரு பக்கம் ஒன்று சொல்ல மாட்டான். அவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். பவுல் சொல்றாரு நிருபங்கள்ல, தேவன் எனக்கு காண்பித்த பிரகாரமே நடக்கும். நம்ம ஒரு தீவில விழ வேண்டியதாக இருக்கும். நம்ம யாருக்கும் புராணம் சேதம் வராது, நம்ம சரக்குக்கும் கப்பலுக்கு தான் சேதம் அப்படிங்கிறார். அது நடந்துச்சா இல்லையா? என்னை ஆட்கொண்டவர் இதில் எனக்கு தரிசனமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு பொய் சொல்லி நம்மளை ஏமாத்துங்கிற அவசியமே கிடையாது. அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையா தேவன், உண்மையை மாத்திரம் தான் அவர் சொல்லுவார். அநேக இடங்களில் அவர் சொல்லக்கூடிய காரியம், மெய்யாகவே 4 சொல்லுகிறேன், வாசல் வழியாக ஏறுகிறவன்
ஆடுகளுக்கு மெய்ப்பன். பக்க வழியாடுறவன் யாரு? அவன் கல்லனும் கொள்ளைக்காரனமா இருக்கிறான். பரலோகம் போகணும்னா வாசல் வழியா போ. அவர் தான் வாசல், அவர் தான் ரட்சிப்பு, அவர் தான் வாசல். அவரை தள்ளி போட்டு இவங்க வேற வழியா போறாங்க நம்ம பரலோகத்துக்கு. அது பரலோகம் கிடையாது, அது பாதாளம். வேதம் சொல்லுது, மனுஷனு சமயம் வழிகள் அநேகம் உண்டு, அது அனைத்தும் மரண வழிகள். எனக்கு தெரியும், எனக்கு பரலோகம் தெரியும், எனக்கு பரலோகம் தெரியும். அதுதான் நான் சொல்லுவேன், நீங்க இந்த வழியா போனா நீங்க பரலோகம் போக முடியாது. இப்போ நான் சொல்றேன், இப்போ எனக்கு பரலோகம் தெரியும், நான் சொல்றேன். இப்போ எனக்கு தெரியாது. தெரிஞ்சவர் யாரு? நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர். அவர் சொல்றாரு, எப்பா அந்த வழியெல்லாம் போக வேணாம், நீ பரலோகத்துக்கு போகணும்னா இந்த வழியாக தான் போகணும். இல்லைப்பா நான் அந்த வழியெல்லாம் வரமாட்டான்டவரை, நான் இந்த வழியாக தான் போவேன். அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்ட்டாரு. இப்போ அந்த வழியாக போனதுன்னா பரலோகம் போக முடியும். வேறு வழியாக போனால் எப்படி பரலோகம் போக முடியும்? என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இப்போ ரோமர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? இருதயத்திலே விசுவாசிக்கல. நான் ஜெபத்துக்கு போனேன், நான் ஆராதனைக்கு போனேன், நான் தசமம் காணிக்க கொடுத்தேன், இது எந்த வகையில் இது வந்து நியாயம்? அது கேள்விக்குறி போட்டிருக்கு பாருங்க. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? யாசாமி செய்யனே தெரியாது, எப்படி எதை வச்சு விசுவாசிப்ப? எந்த பேரில் நீ பரலோகம் போக முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. உண்மை தெரியுமா? அவரோட பேர் தெரியுமா? வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க, முட்டி போட்டு ஒழுங்கா ஜோம் பண்ணுங்க. அடுத்து, இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பேரே தெரியாது, தேவனுடைய பேரே தெரியாது. என்ன பண்ணுங்க? பேர் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்பு கொள்ளுங்க. இந்த பின்னணி கீழே நம்பர் இருக்குது, நம்பரை அறிந்து கொள்ளுங்க. வேதத்தை பாருங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தில் விசுவாசிங்க, வேதத்தை நல்லா வாசிங்க. இது வந்து பசுத்த வேதாகமம் தான், இல்லைன்னு சொல்லலை. இது மொழிபெயர்க்கப்பட்ட பசுத்த வேதாகமம், திருத்தப்பட்டதான காரியம். இதை முதலாவது தெரிந்து கொள்ளணும். ஒரிஜினல் மூல பைபிளை பார்க்கணும், அதை தேடணும், அதை கண்டுபிடிக்கணும், வேதத்தை உள்ளபடி பார்க்கணும், உள்ளபடி இதயத்தில் விசுவாசிக்கணும். அதை பற்றின நிறைய காரியங்கள் உண்டு. நமக்கு என்ன ஆயிடுச்சு, 1 மணி நேரம் ஆனபடினால இதோட நம்ம செய்தியை முடிக்கிறோம். என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிப்போம். இப்ப இடறதும் தவறுறதும் சியோன்ல வைக்கிறேன்ட்டார். எப்படி? இடறதும் தவறுறதும் சியோன்ல வைக்கிறேன்ட்டார். இப்ப ஆரம்பத்தில் வச்சுட்டாரு. எங்க வச்சாரு? ஏதோ தோட்டத்துல அந்த மரத்தை வச்சுட்டாரு, இதெல்லாம் சாப்பிடு, சாப்பிடாத. இப்ப சியோன் அவரை பற்றின காரியம் வேதத்திலேயே இந்த இடறதுக்கும் என்னது தவறதுக்கும் இருக்குது. அதெல்லாம் ஒதுக்கிட்டு அவளிடத்துல விசுவாசமா இருக்கிற எவனோ அவன் வெட்கப்பட எழுதி இருக்குது. இப்ப எல்லாமே இங்க இருக்குது, எல்லாமே இருக்குது. இதே நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஒரு பொருள் வாங்குறதுன்னா கடையா ஏறி எல்லாம் 1/2 மணி நேரம் கடைக்காரனை ஆளை கழிச்சிட்டு, எனக்கு இந்த பொருள் வேணும், பிடிக்கல, எனக்கு வேறு கம்பெனி தான் வேணும், அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையா வேதனையோடு என்ன பண்ணுவான்? அப்படியே பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு உள்ள பிரச்சனை, வர்ற கஸ்டமரை சொல்லிடக்கூடாது, கடை முதலாளி ஒன்றும் பண்ணிடக்கூடாது. இப்படி தான் அதை வேலை செய்கிற நிலைமை. அப்போ என்ன கடை ஏறுவாங்க, ஏறி. இப்போ தேவனை பற்றின காரியங்களை நிதானமாக அறிஞ்சு அவரை கண்டுகொள்ளணும்.
ஆகையினால அவர் நாமத்தை என்ன செய்யணும்? சரியா ஒரு அறவைக்காடு ஒருவர் சொல்கிறாராம் தாத்தா கிட்ட, நிறையா வாங்கி தின்னவர், நாமத்தை வந்து நம்ம பிடிச்சிட்டு போக முடியாது, நம்ம சப்போர்ட் மாதமாக சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ண நம்ம யாசயமாக செய்யறதுக்குவோம். என்ன கேட்டாங்க, நான் பதில் ஒன்றும் சொல்லலை. என்னை என் தேவன் ஊழியத்துக்கு அழைக்கிறப்ப, மகனே நீ ஊழியத்துக்கு வா, நான் உனக்கு மாதமாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல கிடையாது. நான் ஊழியத்து பல இடங்கள் போயிருக்கிறேன், பல மாநிலத்துக்கு போகிறோம், அங்கே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு போகிறது கிடையாது. எதுக்கு போகிறோம்? அவருடைய வார்த்தை, அவ்வளோதான். வார்த்தையை சொல்கிறோம், வார்த்தையை சொல்கிறோம். சப்போர்ட்டு என்னது? தேவன் தன்னுடைய பிள்ளையா இருந்தால் பரியாசம் பண்ண விட்டார். அல்லேலூயா. உண்மையான பிள்ளை ஒரு நாளும் அப்பத்து கஞ்சிக்கு இறந்து தெரிய விட மாட்டான். யோபு சொல்றாரு, உனக்கு வாசலை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டே. அவருக்காக நிற்கிறப்ப அவர் ஆசீர்வதிப்பார். என்ன, நாங்கள் சப்போர்ட்னா யாசுவா சவசையாக ஏற்றுக்கிறோம். சிலர்லாம் கிளம்பி சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் சவசையாக ஏற்றுக்கிறோம். அப்போ உங்களையே வந்து உன் தேவனுக்கு வயிறு, நீ சப்போர்ட்டு என்னது? நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.